இன்றைக்கி நம்ம ஈஸியாக யூடியூப்பில் வீடியோஸ் எப்படி பார்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த யூடியூப் ஐக்கானை லாங் ப்ரெஸ் பண்ணி இருக்கீங்களான்ட்டு பாருங்கள். நம்ம ஐக்கானை லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா ஷார்ட்ஸ், சர்ச், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்ன்ட்டு 3 ஆப்ஷன்ஸ் காமிக்குது. இப்போ இதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கிறோம். ஷார்ட்ஸ் கிளிக் பண்ணுறேன். என்னோடய ஷார்ட்ஸில் இப்படி தான் காமிக்கும். நம்ம ஷார்ட்ஸ் போய் பார்த்துக்கிறலாம். அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இங்கே ஷார்ட்ஸில் நிற்கும். சப்ஸ்கிரிப்ஷன்ஸுன்னு காமிக்கும். இங்கே அதை கிளிக் பண்ணோம்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு வந்துடும். பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன்ஸில் இப்போ போட்டிருக்கிற லைவ் வீடியோஸ்லாம் காமிக்கும். இது மூலிமாவும் நம்ம பார்க்கலாம் ஈஸியாக. இப்போ நம்ம மறுபடியும் கிளிக் பண்ணோன்னா சர்ச்ன்னு இருக்குது. இந்த சர்ச்சை கிளிக் பண்ணோன்னா சர்ச் ஆப்ஷன்ஸ்க்கு நின்றோம். பாருங்கள், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்கள் ஃபோனில் வந்திருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணுங்கள். அதே மாதிரியே தான் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா ஷார்ட்ஸ்ன்னு இருக்குது. ஷார்ட்ஸுக்கு காமிக்கும். சர்ச் ஆப்ஷன் இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன்ஸும் உங்களுக்கு காமிக்கும். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சேனல், நம்ம சேனல் எதுவுமே காமிக்கும். சர்ச் ஆப்ஷன் இருக்குது. சர்ச் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன சர்ச் பண்ணணுமோ அதை காமிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் கிளிக் பண்ண போகிறோம். ஷார்ட்ஸ் கிளிக் பண்ணோன்னா யூடியூப் ஸ்டுடியோ பார்த்திங்கன்னா ஷேர் ஆப் இன்ஃபோ ரிமூவ் அப்படின்னு தான் காமிக்குது. இது யூடியூப்பில் மட்டும் வந்தது. இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கிறதான் பார்க்குறீங்க. ஒரு சில ஆப்ஸ்க்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆப் நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் வச்சுப்போம். இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக நேவிகேட் பண்ணிக்கலாம். நம்ம கேமரா லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளுக்கு மோட் காமிக்குது. இது மூலிமா ஈஸியாக நம்ம அந்த மோடில் நேவிகேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் ஒரு சில ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கும் ஐஓஎஸ்க்கும் மட்டும்தான் வரும். எல்லா இதுக்கும் இருக்கான்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் டிவைஸ்க்கெலாம் இருக்கான்னு கம்பேட்டிபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.